தற்போது உடனுக்குடன் நேரலையை பார்த்து வருகிறோம். திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் தெருநாய்கள் கடித்ததில் சிறுவர்கள் உள்ளிட்ட 7 பேர் காயமடைந்திருக்கின்றனர். படுகாயம் அடைந்தவர்கள் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். தெருநாய்களை கட்டுப்படுத்த அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். தெருநாய்கள் கடித்து சிறுவர்கள் உள்ளிட்ட 7 பேர் படுகாயம் அடைந்து தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உடனுக்குடன் நேரலையில் இதனை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் திருப்பூரிலிருந்து எமது செய்தியாளர் விஜயன் நம்மோடு இணைகிறார். விஜயன், இது குறித்தான விவரம். வணக்கம் ஸ்ரீதர். அதாவது திருப்பூர் அருகே நெருப்பெரிச்சல் பகுதியில தெருநாய்கள் கடித்ததுல துப்புரவு பணியாளர்கள், சிறுவர்கள் உட்பட 7க்கும் மேற்பட்டவர்கள் தற்போது அடைஞ்சிருக்காங்க. அதாவது அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்துல சிகிச்சைக்கு அந்த பகுதிக்கு வந்த அந்த பொதுமக்களை இந்த தெருநாய்கள் துரத்தி கடிச்சிருக்கு. இந்த தெருநாய்களை உடனடியாக பிடிக்க வேண்டும் சொல்லிட்டு மாநகராட்சி நிர்வாகத்திற்கு இதுவரை பல முறை அந்த மக்கள் தெரிவிச்சும் எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி இந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது திருப்பூர் மாநகராட்சி 5வது வார்டுக்கு உட்பட்ட நெருப்பெரிச்சல், அம்மன் நகர், அதாவது இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய 3 அடுக்குமாடி குடியிருப்புகள், ஜிஎன் கார்டன், வாவிபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வராங்க. இந்த நிலையில திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட அந்த 60 வார்டுகள்லயும் அதிக அளவுல தெருநாய்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குது. இந்த நிலையில இந்த நெருப்பெரிச்சல் பகுதியில இருக்கக்கூடிய அந்த நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அந்த சிகிச்சைக்கு வந்த நோயாளிகள், அங்கிருந்து துப்புரவு பணியாளர்கள், அதாவது பணியாளர், சிறுவர்கள் உட்பட 7 பேரை இன்னைக்கு தெருநாய்கள் துரத்தி கடிச்சிருக்கு. இதுல அவங்க பலத்த காயமடைஞ்சு அந்த அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்துல சிகிச்சை எடுத்துக்கிட்டு இப்ப மேல் சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. இது போன்ற மக்களை அச்சுறுத்தக்கூடிய அந்த தெருநாய்களை பிடிக்கணும்னு சொல்லிட்டு, மக்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு மாநகராட்சி நிர்வாகத்திற்கு பலமுறை இந்த பகுதி மக்கள் குறித்தும் தகவல் தெரிவிச்சு மாநகராட்சி நிர்வாகம் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு இந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டு தெரிவிக்கிறாங்க. திருப்பூர் மாநகர அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு முதலிபாளையம் அருகே 7க்கும் மேற்பட்ட அதாவது மக்களை தகவலுக்கு நன்றி விஜயன்.